தமிழ் உறவுகளே வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ் தகுதித்தாளுக்குரிய 10ஆம் வகுப்பு அலகு 9ல் இடம் பெற்றிருக்கக்கூடிய அணிகள் தான் பார்க்க போகிறோம். அணி அப்படின்னாவே அழகு. எப்படி ஒரு அணிகலன் அதை அணிஞ்சிருக்கக்கூடியவங்களுக்கு மேலும் அழகை கொடுக்குது இல்லையா, அதுபோல தான் செய்யுள்ள அணிகள் அந்த செய்யுளுக்கே அழகை கொடுக்குது. இப்போது முதலாவதாக இடம் பெற்றிருக்கக்கூடிய தற்குறிப்பேற்ற அணிக்குள்ளார போயிடலாம். தற்குறிப்பேற்றம் பெயர் காரணம் பார்க்கலாம் வாங்க. தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம், அதாவது தன் குறிப்பை ஏற்றுவது. யாரோட குறிப்பை? கவிஞன் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுவது. அப்போது இயல்பாக நடக்கிற நிகழ்ச்சி மேலே கவிஞன் தன்னோட குறிப்பை ஏற்றி சொன்னான் அப்படின்னா அதுதான் தற்குறிப்பு ஏற்றம். இங்கே ஒரு எடுத்துக்காட்டு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. இது சிலப்பதிகார வரிகள். கண்ணகியும் கோவலனும் சிலம்பு வைக்கிறதுக்காக மதுரைக்கு போனாங்க. அப்போது அங்கே மதில் மேலே பறந்துட்டு இருந்த கொடிகளெல்லாம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? மதுரைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி, நீங்கள் இந்த மதுரை நகருக்குள்ளே வரவேண்டாம் என்று தன்னுடைய கைகளை அசைத்து சைகை காட்டியதாக இளங்கோவடிகள் சொல்கிறார். அப்போது காற்றில் கொடிகள் அசைவது இயற்கை தான், ஆனால் அதன் மீது தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறினதுனால தான் இது தற்குறிப்பேற்ற அணி. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறேன். இது உங்கள் நண்பர்களுக்கும் பயன்படும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த அணிகளில் அடுத்து தீபக அணி இருக்குது. அதை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். தமிழ் சம்மந்தமான இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.